ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏற்கனவே பெஸ்ட் பிளெஸ்ஸிங் அப்படிங்கிற சேனலில் டெய்லி ஒரு டாப்பிக்கு கீழே வாக்குத்தத்தம் வீடியோ போட்டுட்ருக்கேன். இப்போ என்னென்னா இன்னும் எக்ஸ்ட்ராவாக கர்த்தருக்காக பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் டெய்லி ஒரு குட்டி ஆராதனை மாதிரி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியோ இல்லை அந்த டேயில் ஏதோ ஒரு டைம் நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கேன், எப்போ என்னால் வீடியோ எடுக்க முடியுதோ அந்த டைமில் ஒரு குட்டி ஆராதனை மாதிரி வீடியோ போடலான்னு ஒரு 2 டேஸாகவே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பண்ண முடியல. இன்றைக்கி தான் கரெக்டான டைம்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். குட்டி ஆராதனைங்கிறது என்னது அப்படின்னா பாட்டு, ஸ்டோரி, ப்ரேயர். ஃபஸ்ட்டு ஒரு குட்டி பாட்டு, அப்புறமா ஒரு சின்ன ஸ்டோரி, அப்புறமா ப்ரேயரில் முடிச்சிடலாம். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம ஸ்ட்ரைட்டாக பாட்டுக்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல எனக்கு ரொம்ப ஆல் டைம் ஃபேவரைட்டுன்னு சொல்லி, அதாவது சினிமாட்டிக் சாங்ஸில் தான் ஆல் டைம் ஃபேவரைட்னு சொல்லுவாங்க. இது எனக்கு எப்போதுமே பிஃபோர் மேரேஜ் நான் ரசிக்கப்பட்டது. அப்போவும் சரி, இப்போவும் சரி, குழந்த பிறந்ததுக்கப்புறமும் சரி, அடுத்து குழந்தைங்களெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமும் சரி, வார்த்தைகளை வச்சு பாட்டு நிறைய வந்திருக்கு. அந்த மாதிரி பாட்டை தான் நான் ப்ரிஃபர் பண்ண போகிறேன். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பாட்டு இப்போ நான் பாட போகிறேன். ரொம்ப கொடுமையான விஷயம் நீங்கள் கேட்குறது, ஆனால் கர்த்தருக்காக செய்கிறேன். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். பொழுதிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் நமக்கு உண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவர் நம் துணையும் கேடகமானவர், அவர் நம் துணையும் கேடகமானவர். சரி, தேங்க்ஸ் கர்த்தாவே. அடுத்து நம்ம பண்ண போகிறது ஒரு குட்டி ஸ்டோரி. ஓகேயா? இந்த ஸ்டோரியில் என்ன அப்படின்னா, ரைட் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். தலையும் இல்லாமல் வாலும் இல்லாமல் ஏதோ ஒரு இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் ஆதியாகமத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி இன்றைக்கி ரீட் பண்ணேன். ஆதியாகமத்தில் எனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் புரியல ஃப்ரெண்ட்ஸ். வெரி சாரி. எனக்கு புரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஷார்ட்டாக சிம்பிளாக சொல்கிறேன். இனிஷியலாக கடவுள் வானத்தையும் பூமியையும் படைத்தார். வானத்தையும் பூமியும் படைத்தாருன்னா 7 days அவர் 7 days ஒவ்வொரு வேலையை பார்த்தார். ஃபஸ்ட்டு என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இருந்துச்சு அப்படின்னா உலகம் ஃபுல்லாக இருட்டாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இருட்டாக இருந்ததுனால வெறுமையாக இருந்தது, ஒழுங்கீனமாக இருந்ததுன்னு போட்டிருக்கு பைபிளில். ஸோ ஃபஸ்ட்டு இருளாக இருந்ததுனால அவர் வெளிச்சத்தை உண்டாக்குறாரு. வெளிச்சத்தை உண்டாக்கிட்டு வெளிச்சத்துக்கு பேர் பகல்னு வைக்கிறாரு, இருட்டுக்கு பெயர், அதாவது இருளுக்கு பெயர் இரவுன்னு வைக்கிறாரு. ஸோ வெளிச்சத்தையும் பகலையும் உண்டாக்கிட்டார். ஃபஸ்ட்டு டே முடிஞ்சிருச்சு. செகண்ட் டே என்ன பண்ணுறாருன்னா, அந்த வானத்துக்கு மேலே ஜலம், வானத்துக்கு கீழே ஜலம்ங்கிறது எனக்கு கான்செப்ட் புரியலை. பட் இருந்தாலும் ஆகாய விரிவை உண்டாக்குறாரு. அந்த ஆகாய விரிவை உண்டாக்கி அதுக்கு பேர் வானம் அப்படின்னு பேரிடுறாரு. இது செகண்ட் டே பண்ணுறாரு ஃப்ரெண்ட்ஸ். 3ஆவது நாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பூமியில் என்னென்னா தண்ணியெல்லாம் ஒரு சைடாக கொண்டு போகிறாரு. ஒரு சைடாக கொண்டு போய் அந்த ஒரு சைடாக சேர்ந்த எல்லா தண்ணியையும் சமுத்திரம்னு பேர் வைக்கிறாரு. வெட்டாந்தரையை என்னென்னு பேர் வைக்கிறாருன்னா பூமின்னு பேர் வைக்கிறாரு. இதை 3rd day பண்ணுறாரு. 4th day என்ன பண்ணுறாருன்னா, அந்த சமுத்திரத்தில் உள்ள மச்சங்கள், அனிமல்ஸ், குட்டி குட்டி அக்வாட்டிக் அனிமல்ஸ், தண்ணியில் வாழக்கூடிய அனிமல்ஸை படைக்கிறாரு. அதே மாதிரி வானத்தில் பறவைகளை படைக்கிறாரு. நெக்ஸ்ட்டு 4th day முடிஞ்சிடுச்சு. 5th day என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பூமியில் நாட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்கள், ரெப்டைல்ஸ், ஊர்வனை, இந்த மாதிரி இதெல்லாம் படைக்கிறாரு. அப்புறம் 6th day என்ன பண்ணுறாரு,
6th டேயில் இன் பிட்வீனில் இதில் ஒரு டேயில் வந்து சூரியனை படைக்கிறார். அதாவது வானத்தை இரவும் பகலும் டிஃப்ரென்ஸ் கொண்டு வர்றதுக்காக இரவுக்கு ஸ்டார்ஸையும் பகலுக்கு பெரிய சுடரையும் படைக்கிறாரு. அதாவது சூரியனை படைக்கிறாரு. ஃபைனலாக 6th டே என்ன கொண்டு வர்றாருன்னா மனுஷனை எப்படி படைக்கிறாருன்னா ஒரு மண்ணால் தம்முடைய சாயலின்படி ஒரு உருவத்தை கொடுக்குறாரு. மனுஷனை படைக்கிறாரு, மனுஷியை படைக்கிறாரு. ஒவ்வொரு அனிமல்ஸு ஒவ்வொருத்தரையும் படைக்கும்போது நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள்னு சொல்லிடுறாரு. கடைசியாக மனுஷனை, அதாவது மனுஷனுக்கு எல்லாமே ஏற்படுத்தி வச்சதுக்கப்புறம் தான் கடைசியாக மனுஷனை படைச்சு நீங்கள் எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. 7th டே என்ன பண்ணுறாருன்னா படைச்ச எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷப்பட்டு ரெஸ்ட் எடுக்கிறாரு. அந்த நாளை பரிசுத்த நாளாக ஆசரிக்கிறாரு. ஸோ இதுதான் இன்றைக்குள்ள குட்டி ஸ்டோரி. நான் இதில் ஏதாவது பை மிஸ்டேக் சொல்லியிருந்தேன், மாற்றி ஏதாவது மீனிங் பண்ணியிருந்தேன்னா எனக்கு தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. அது ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு புரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். அடுத்து ப்ரேயர். சரி, இந்த டேயை இன்றைக்கி ஃபினிஷ் பண்ணிடுவோம் வித் அ ப்ரேயர். பரலோகத்திற்கு பரமபிதாவே, தேவனே, இயேசுவே, இந்த நாளுக்காக நன்றியப்பா, கிருபைக்காக நன்றியப்பா. இந்த நேரத்தில் நான் உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண வச்ச கிருபைக்காக நன்றி. இதை கேட்குற எல்லாருக்கும் அவங்களுக்கும் கிருபை காமிச்சதுக்காக நன்றியப்பா. இதை நான் டெய்லி நடத்தணும்னு நினைக்கிறேன். இதை டெய்லி நடத்த வைக்க போகிற கிருபைக்காக நன்றியப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஃபேமிலிக்கு ரட்சிப்புக்காக நன்றியப்பா. உயர்ந்த ஸ்தலத்தில் எங்களை உட்கார வைக்க போகிற கிருபைக்காக நன்றி. வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரோட தேவையும் சந்திக்க போகிற கிருபைக்காக நன்றியப்பா. கர்த்தாவே, நான் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்க வசனம், நான் கீழே இல்லாமல் மேலாக இருப்பேன், வாளாக இல்லாமல் தலையாக இருப்போம், கடன் வாங்குறவளாக இல்லாமல் அநேக ஜாதிகள் கடன் குடிக்கிறவளாக இருப்போம். கர்த்தாவே, உம்மை நாம மகிமைப்படும்படி நானும் சரி, இந்த வீடியோ பார்க்குறவங்களும் சரி வாழணும். கர்த்தாவே, உம்மை நாமத்துக்கு மகிமை உண்டாகும். கர்த்தாவே, என்னோட வேண்டுகோள்லாம் அடுத்து என்னை எதுக்காக பேர் சொல்லி அழைச்சிங்க, எந்த நோக்கத்துக்காக என்னை பேர் சொல்லி அழைச்சிங்களோ அந்த நோக்கத்துக்கு நான் என்னை முழுசாக ஒப்படைக்கிறேன். கர்த்தாவே, அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரையும் ஒப்படைக்கிறேன். ஒவ்வொருத்தரையும் நீங்கள் பேர் சொல்லி அழைச்சிருக்கீங்க ஏதோ ஒரு நோக்கத்துக்காக. அவங்கள அப்படியே ஒப்படைக்கிறேன். கர்த்தாவே, உம்மை சித்தத்தின்படியே எங்களை நடத்தும். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு அடுத்த ஆராதனையில் சந்திக்கலாம். பாய்.